எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சனா பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே தான், எங்கள் பர்த்டே. ஸோ எங்கள் பர்த்டே உங்கள் எல்லாமோடு செலிப்ரேட் பண்ண ரொம்ப சந்தோஷமான இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, இப்போ தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் எனக்கு மோர் தேன் 20 ஃபில்ம்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபில்ம் கம்ப்ளீட் பண்ண ட்ராவல்லே நீங்கள் எல்லாம் தான் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறைய ஃபோட்டோ எடுத்து நிறைய ஆர்டிக்கல் போட்டு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துங்க ஃப்யூச்சரில். ஒரு முக்கியமான விஷயம்னா, மை மேனேஜர் ஜான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் மை மேனேஜர். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு என்ன இந்த கேரக்டர் உங்களுக்கு நல்லா இருக்கா, நல்லா இல்லை, நிறைய ஒரு மேனேஜர் ப்ரொஃபஷனல் மாதிரி இல்லை, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு நிறைய சிச்சுவேஷன்லுக்கு நான் டிசைட் பண்ண மாட்டேன் என்ன பண்ணோம், இந்த படம் பண்ணவா பண்ணல, ரொம்ப என்ன ரேணிகுண்டா பண்ண அப்புறம் எனக்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுத்து தான் இந்த லெவலுக்கு நான் வந்தாச்சு. என்னென்னா ரேணிகுண்டா கொஞ்சம் மெச்சூர்டு கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டர் பண்ண அப்புறம் ஒரு 1 இயரில் யார் நல்ல மேனேஜர் கிடைக்கல. ஸோ தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி யாரும் தெரியாது. ஸோ அந்த டைமில் ஐ மெட் ஜான். ஸோ அவர் ரொம்ப நல்லா எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாச்சுயா. எனக்கு ரொம்ப டென்ஷன் வந்தாச்சு, நம்ம தான் மேனேஜர் தான், எப்படி எங்கள் ஒர்க் பார்க்க மாட்டா. எனக்கு ஜான் மேட் பண்ண ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பேசு. ஸோ இப்போ வரைக்கும் நிறைய படம் பண்ணிருக்கு, நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஜான். வேலை என்ன சொல்லனா, இப்போ நிறைய படம் பண்ணிருக்கு. 2வது படம் வெற்றி செல்வம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக பட பேர விஞ்ஞானி மீராஜஸ்மி ஹீரோயின் பண்ணிருக்கு. அந்த படத்தை ஐ எம் பிளேயிங் செகண்ட் ஹீரோயின். அந்த படத்தை ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டோரி தான். இது வரைக்கும் நான் பார்க்கல தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஸ்டோரி பார்க்கல. ஸோ ரொம்ப நல்ல ஸ்டோரி தான். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்களோட தனியாக ஹீரோட சாங் இருக்கு. அந்த சாங் இல்லாமல் பேங்காக் போயிட்டு ஷூட்டிங் பண்ணிருக்கு. இப்போ நேற்று தான் நான் பேங்காக்ல இருந்து வந்துச்சு. சாங்ஸ் இல்லாமல் அண்டர் வாட்டர், ஹெலிகாப்டர் ஷாட், கல்யாண மாஸ்டர் தான் கொரியோகிராஃபி பண்ணிருக்கு. ரொம்ப பிரமாதமான, ரொம்ப அழகாக பண்ணிருக்கு. ஸோ ஒர்க்கிங் வித் மாஸ்டர், அப்புறம் மீராஜஸ்மி மேம், விவேக் சார், தலைவாசன் சார் எல்லாரும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு முக்கியமான விஷயம்னா, ஜெயம் ராஜா சாரோட இப்போ ஜஸ்ட்டு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆச்சு. அவங்க படத்தோட நான் ஒரு சின்ன கேரக்டர் தான். ஃபஸ்ட்டு அவன் மீட் பண்ண, அவன் உடனே பார்த்து செஞ்சேன்னா இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண. பட் ஐ தாட் இப்போ நான் செகண்ட் ஹீரோயின் பண்ணிருக்கேன், எப்படி இந்த மாதிரி கேரக்டர் பண்ண. ஸோ கொஞ்சம் எனக்கு டவுட் நான் பண்ண இல்லை. அந்த டைமில் எனக்கு பன்னீர் சார் மாதிரி அவங்க சொன்ன, சஞ்சனா யூ டூ இந்த படம் பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக நல்ல சான்ஸ் கொடுக்கணும். ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா எனக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணச்சு, இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான், நீங்கள் பண்ணுங்க. ஸோ ஜெயம் ராஜா சாரோட ஒர்க் பண்ண ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் லைக் அ பன்னீர் சார் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணனுக்கு ஒரு கோச் ஃபாதர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாச்சு எல்லாம் சீனில். எனக்கு ஆன் த ஸ்பாட்டு தான் எனக்கு டயலாக் கொடுத்தேன். நான் ரொம்ப டென்ஷன் வந்துச்சு, எப்படி இந்த டயலாக் எல்லாம் பண்ணனா. சாருக்கு சொன்ன முன்னாடியே கொடுத்தேங்க, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். நோ ப்ராப்ளம் செஞ்சேன்னா நான் சப்போர்ட் பண்ணேன், நீங்கள் நல்லா பண்ணணும். ஷூட்டிங் முடிச்சுன்னா ரொம்ப டென்ஷனில் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு வந்த அப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணிருக்கு, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் படத்தை நான் கண்டிப்பாக நல்லா சான்ஸ் கொடுக்கணும். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அவ்வளோ பெரிய டிரெக்டர் எனக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ண. ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி பன்னீர் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேணிகுண்டா. அந்த டைமில் எனக்கு தமிழ் சுத்தமே தெரியாது. ஸோ ரேணிகுண்டம் பண்ண டைம் எனக்கு பன்னீர் சார் சொன்னால்,
இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஜெயம் சாரோட ஒர்க் பண்ண ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. அப்புறம் மீகாமன் படுத்த ஒரு ரேணிகுண்டா அதே மாதிரி கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். பட் ரேணிகுண்டா கொஞ்சம் வில்லேஜ் அப்புறம் கொஞ்சம் ஹோம்லி மாதிரி தான். பட் சேம் கேரக்டர் தான். பட் கொஞ்சம் மாடர்ன் கொஞ்சம் ஸ்டைலிஷ் அந்த மாதிரி அந்த கேரக்டர் இருக்கு அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு டிரெக்டர் ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா அவர் ரொம்ப அவங்ககிட்ட ஓவர் மேக்கப் பிடிக்கல. எல்லாமே சீன் பர்ஃபெக்டாக வரணும். அப்புறம் சஞ்சனா நீங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்குது, எனக்கு வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும், கொஞ்சம் ஹேர் மேஸியாக வேணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒன்றும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி டிரெக்டர் நான் லைஃப்லேயே ஒர்க் பண்ண இல்லை. ஸோ அப்புறம் காமராஜ் சார் பற்றி சொல்லணும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி காமராஜ் சார். அப்புறம் வேலை என்ன ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லுனா, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங், ஃபர்ஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் தான், செகண்ட் டைம் ஐ எம் டூயிங் ஆஸ் எ ஹீரோயின். எனக்கு ஸ்டார்டிங்லே ரொம்ப ஹீரோயின் பண்ண தான் ஆசை இருக்கு. பட் நான் சென்னையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணச்சு, யாருமே சான்ஸ் கொடுக்கல. பிகாஸ் நான் ரொம்ப ஸ்லிம் ஆச்சு அந்த டைம். தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் குண்டதாக இருக்குது, குண்டதாக வேணும் ஹீரோயின் எல்லாம். ஸோ அந்த டைம்லேயே நான் ரொம்ப எனக்கு என்ன எய்ம் தான் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் பண்ண தான் ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ இப்போ ஐ எம் அகெயின் டூயிங் ஆஸ் எ ஹீரோயின். ப்ரொடியூசர் ராம் சார் அண்ட் டிரெக்டர் சிவச்சந்திரன் டிரெக்டர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கு. 2 ஹீரோயின் இருக்கு அந்த படத்துக்கு. ஸோ ஐ எம் பிளேயிங் ஒன் ஆஃப் ஹீரோயின். இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல கேரக்டர் தான். வேலை என்ன சொல்ல, ஸ்பெஷலி விஞ்ஞானி இந்த செகண்ட் ஹீரோயின் பண்ண படுத்த சாங் ரொம்ப செக்ஸி சாங் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாங். ஐ ஹோப் கண்டிப்பாக அந்த சாங் நல்லா ஹிட் ஆகணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் செகண்ட் ஹீரோயின் பண்ணிருக்கு. நிறைய சீன்ஸ் இருக்கு, விவேக் சாருடைய நிறையா சீன்ஸ் பண்ணிருக்கு. விவேக் சார் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சம் சீன்ஸில் எனக்கு ஆக்டிங் எப்படி பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ விவேக் சாரோட ஒர்க் பண்ண ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. ஸோ நிறைய படம் பண்ணணும். நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த முக்கியமான டேஸில் உங்களோட வந்து செலிப்ரேட் பண்ண இதுதான் காரணம். பிகாஸ் நீங்கள் எல்லாம் இல்லைன்னா நான் இந்த சக்ஸஸ்லேயே வரமாட்டேன். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி.